சிம்பிளான சாக்லேட் கேக் பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் மைதா மாவு, 1/4 கப் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை அந்த மாதிரி நல்லா சலிச்சிட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுங்க. அப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டையை ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா பீட் ஆனதும் இது 1/2 கப் சுகர் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் முட்டை ரெண்டுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி வந்ததும் இதில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கிற மைதா மாவு, கோகோ பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல கட்டிகள் இது இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் 1/4 கப் பால், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கேக் பேனில் கேக் ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய், மைதா மாவுலாம் சேர்த்து டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கேக் பேன் ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கேக் பேனில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கிற ஓவனில் 160 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 30லேருந்து 35 மினிட்ஸ்க்கு இந்த கேக்கை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் நல்லா பேக் ஆனதுக்கு அப்புறமா அந்த கேக்கை நல்லா ஆற வச்சுட்டு பேன்ல இருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துட்டேன். ஸோ அவ்வளோதான், நல்ல ஸ்பான்ஜியான சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.